டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. ராம்பிரசாத். வணக்கம். வடக்கு கிழக்கு தமிழரின் தாயகம் என்பது தவறான கோட்பாடு. அதற்கு வரலாற்று ரீதியாக எந்தவித ஆதாரங்களும் இல்லை என ஜாதிகள உரிமைய நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரேலிய ரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு பிரச்சினையை தீர்ப்பதற்காகவே மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் பிரச்சினைகளை தீர்ப்பதில் மாகாண சபைகள் தோல்வி கண்டன. அத்துடன் அந்த மாகாண சபைகள் சட்டத்துக்கு புறம்பான வழிமுறையில் செய்யப்பட்ட அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமே உருவாக்கப்பட்டன. எனவேதான் இந்த சட்ட திருத்தத்தை ஒழிக்க ஜாதிகள உரிமைய நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்றும் தேரர் தெரிவித்தார். இலங்கையில் வடமாகாண சபைக்கு திட்டமிட்டவாறு தேர்தல் நடைபெறுவது கேள்விக்குறியாகிவிட்டதாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு. கருணாநிதி கூறினார். இலங்கையில் தமிழர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைக்காமல் தடுக்கவும் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை அகற்றிவிடவும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். வடமாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எதிராக இலங்கையில் தேசியவாத போக்குடைய சிங்கள கட்சிகள் போர்க்குடி உயர்த்தியிருக்கும் வேளையில் கருணாநிதி தேர்தல் நடைபெறுவது சந்தேகமே என தெரிவித்திருக்கின்றார். சிரியாவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய ஆயுத தடை முடிவுக்கு வந்தமை அந்த நாட்டின் சமாதானத்திற்கு ஒரு பேரிடி என ரஷ்யா விவரித்திருக்கின்றது. ரஷ்யா அமெரிக்கா ஏற்பாட்டில் அடுத்த மாதம் ஜெனீவாவில் இடம்பெறவிருக்கும் சமாதான மாநாட்டை ஆயுத தடை நீக்கம் குறைத்து மதிப்பிடுவதாக ரஷ்ய பிரதி வெளிநாட்டு அமைச்சர் மாஸ்கோவில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாடு ஒன்றில் தெரிவித்தார். ஆயுத தடை நீக்கம் ஐரோப்பிய நாடுகளின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக அவர் குற்றமும் சுமத்தினார். விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.